மன்னிப்பது எப்படி? இந்த வீடியோவில் எப்படி மன்னிப்பது என்பதை குறித்து 3 படிகளில் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். முதல் படி, மன்னிக்க தீர்மானியுங்கள். நீங்கள் மன்னிப்பதற்காக காத்திருக்கலாம் அல்லது மற்றவர்கள் வந்து மன்னிப்பு கேட்பதற்காக காத்திருக்கலாம். ஒருவேளை இது இரண்டும் நடக்காமலும் போகலாம். நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் தீர்மானத்தை எடுங்கள். நான் மன்னிக்க விரும்புகிறேன். இனியும் இந்த பாரத்தை நான் சுமக்கப் போவதில்லை என்ற தீர்மானம். கடந்த காலத்தை நம்மால் மாற்ற முடியாது, ஆனால் எதிர்காலத்தை அழிக்கப் போகிற கடந்த காலத்தை நம்மால் நிறுத்த முடியும். படி 2, ஜெயித்து வாருங்கள். மறப்பதற்கு எளிதான ஒன்று கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு நடந்ததை நீங்கள் மறக்காத ஒரு நபராய் இருக்கலாம், ஆனால் ஜெயிப்பது முக்கியம். யோசித்து பாருங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு விளக்கி சொல்லுகிறீர்கள், உங்கள் வாழ்க்கையில் இது நடந்தது, இப்படியாக முடிந்தது என்று. ஆனால் அது உங்களை ஜெயிக்கவில்லை, நீங்கள் அதை ஜெயித்தீர்கள் என்று. படி 3, தேவனை பிரியப்படுத்துங்கள். இது மிகவும் முக்கியமானது. ஆண்டவராகிய இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த வழியின் பிரகாரம் எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஏன் நீங்கள் உங்கள் கடனாளிகளை மன்னிக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு பலனான காரணம். உங்கள் பிடிவாதத்தை பிடித்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் உங்களை தாழ்மைப்படுத்துங்கள். எனவே தேவன் உங்களை உயர்த்த முடியும். தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தேவன் தாமே அவர்களை உயர்த்துவார். மன்னிக்க முடியாத பிரச்சனையினால் நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களோ கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால், மேலும் விவரங்களை அறிய UCKG ஹெல்ப் சென்டர் இந்தியா என்னும் சமூக வலைத்தளத்தின் மூலம் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் மக்களே, விசுவாசிக்கிற உங்களை தேவன் மன்னித்து ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். ஏன் மன்னித்து நீங்க சொல்றீங்க? எனக்கு எத்தனை பேர் நீங்க தேவனை நம்புகிறேன் என்று சொல்கிறீர்கள், ஆனால் அவருடைய வார்த்தையை பின்பற்றாதவராக இடத்துல இருக்கீங்க. ஆண்டவராகிய இயேசு நம்ம கற்றுக் கொடுத்த ஒரு மிக பலனான காரியம் என்னது என்று நீங்க யோசித்து பார்ப்பீர்கள். ஆனால் அவர் சொன்னார், நீங்கள் இந்த எப்படியாக மன்னிப்பை பெற்றுக்கொள்ள இந்த விரும்புகிறீர்களோ அதே போல இன்னொருத்தரை மன்னிக்க தயாராக இருங்கள். என நீங்க இன்னொருவரை மன்னிக்காத பட்சத்திலே உங்களுக்கு இந்த தேவன் மன்னிப்பானதை கொடுப்பது எப்படி சாத்தியமானது? நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க கொடுக்காததை நீங்க இதுல பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறது எப்படி சாத்தியமானது? பல மக்கள் இந்த நாள் அழிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கான காரணம் இதுதான். பல மக்களுடைய வாழ்க்கையிலே அசுத்தம் வேலை செய்வதற்கான வழியும் இதுதான். எனக்கு சமாதானமானதில்லை, எனக்குள்ள சந்தோஷமானதில்லை, எனக்குள்ள நிம்மதியானதில்லை, இரவு நேரத்தில் எனக்கு தூக்கமானது வர்றது கிடையாது. நான் இந்த மாத்திரைகள் எடுத்தாலும் சிகிச்சைகள் எடுத்தாலும் என்னுடைய சரீரத்திலே நான் இந்த பலகீனத்தை உணர்கிறேன். நான் இந்த பல விதமான சூழ்நிலைகளை கடந்து போய் கொண்டிருக்கிறேன். குறிப்பாய் ஆவிக்குரிய விதத்திலே அந்த வலியை நான் உணர்கிறேன், அந்த வேதனையை நான் உணர்கிறேன். இரவு நேரத்துல எனக்கு தூக்கமானது இருக்கிறது கிடையாது. அப்படியே நான் முயற்சி எடுத்து தூங்கினாலும் ஒரு கெட்ட கனவு. என்னுடைய வீட்டார் இந்த மரித்து போவதை போல, என்னுடைய குடும்பம் இந்த அழிக்கப்படுவதை போல நான் பயத்துல ஒவ்வொரு நாளும் இரவு தூக்கம் இல்லாமல் நடுங்கி அழுது கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் நீங்க இந்த அசுத்தங்களால் இந்த பாதிக்கப்பட்டவரா இருக்கீங்க? மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த நேரம் என்னுடைய நோக்கம் உங்களை குறை சொல்வதோ அல்லது குற்றப்படுத்துவதோ கிடையாது. நீங்க யார் அப்படியான பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த பிரச்சனைக்கான வழி வாசல் திறக்கப்பட்டவாய் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். எனவே நீங்கள் உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக இருக்கிற அந்த கோபத்தை, அந்த வெறுப்பு உணர்ச்சியை, மன்னிக்க முடியாத எண்ணங்களை எடுத்து போட வேண்டியது அவசியம். ஏன்னா நீங்க அதை உங்களுக்குள்ள வச்சிட்டு இருக்கீங்கன்னா, மன்னிக்க முடியாத எண்ணம், கோபம், வெறுப்புணர்ச்சி இதெல்லாம் யாருடைய வழி, யாருடைய பழக்கம்? நீங்க சொல்கிற சரியான வார்த்தை பிசாசுனுடையது. நீங்க பிசாசுனுடையதை உங்களுக்குள்ளாக வைத்திருக்கும் பொழுது தேவன் தன்னுடையதை உங்களுக்குள் கொடுப்பது எப்படி சாத்தியம்? இருளும் வெளிச்சமும் ஒரே இடத்துல இருக்க முடியுமா? சந்தோஷம் இந்த நீங்க பார்க்க விரும்புகிற சமாதானம் உங்களுக்குள்ளாக இந்த இருக்க வேண்டுமே. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை இந்த இருளிலிருந்து விலக்கப்பட்ட வாய்ப்புல இருக்கும். இருளிலிருந்து நீங்கள் விலகாத பட்சத்திலே உங்களுடைய வாழ்க்கை ஒருபொழுதும் வெளிச்சத்திற்குள்ளாக பிரவேசிப்பது கிடையாது. எனவேதான் இந்த நாள் ஆலயத்திலே பல மக்கள் விடுதலை பெற்றது போல
தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய வழிகளை தேவனோடு இந்த இடத்துல புதுப்பித்துக் கொண்டது போல, இந்த நேரம், இந்த விசுவாசத்தில் உங்களோடு சேர்ந்து நான் இந்த இடத்தில் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆம், இந்த நேரம் நீங்க யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ, இந்த நேரம் உங்களோடு சேர்ந்து நான் இந்த இடத்துல இந்த விடுதலையை அறிக்கிட விரும்புகிறேன். இந்த சூழலை தேவன் மாற்றும்படியாக என தேவன் சொன்னார், சத்தியத்தை அறியீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை நீங்க தெரிந்து கொள்ள, தேவனை நீங்கள் தெரிந்து கொள்ள, இந்த விடுதலை உங்களுக்குள்ளாக இந்த இடத்துல நுழைய வேண்டியது அவசியம். இந்த பாவ வாழ்க்கையை நிறுத்தி தேவனோடு இணைய இந்த இடத்துல விரும்புறீங்கன்னா, இந்த நேரம் உங்களுடைய இடத்துல நீங்க இருக்கிற அதே விசுவாசத்துல இருக்கிற அதே இடத்துல கண்களை இந்த இடத்துல மூட முடியுமானா மூடுங்க. இயேசுவே என் தேவனே, இதோ இந்த நேரம் இந்த நபர் யார் தன்னுடைய வாழ்க்கை மீது பல சூழ்நிலைகளை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள், பலவிதமான பிரச்சனைகளை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள், ஒரு வலியும் வேதனையும் அவமானமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவரா இந்த இடத்தில் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே, உம்முடைய நாமத்தினாலும் நான் கட்டளையிடுகிறேன், எல்லா இருளின் வேலைகள் இந்த இடத்தில் இப்பொழுது எரிக்கப்படட்டும். கோபமாய், பழிவாங்குகிற எண்ணமாய், வெறுப்புணர்ச்சியாய், மன்னிக்க முடியாத எண்ணங்களாய் இவருடைய வாழ்க்கைக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் வேலை செய்கிற இந்த இருள் தானே எல்லா உன் அழுக்கான வேலைகள் இந்த இடத்தில் எடுத்துக்கொள் இப்பொழுதே. எல்லா உன் அழுக்கான வேலைகளை எடுத்துக்கொள் இப்பொழுதே. இந்த நபருடைய வாழ்க்கையோ, இவருடைய குடும்பமோ, இவருடைய வழியோ, இவர் சரீரமோ உனக்கு சொந்தமானதில்லை. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிடுகிறேன். இந்த வீடு, இந்த வாழ்க்கை, இந்த மக்களுடைய எண்ணங்களிலிருந்து வெளியேற சுத்தமே. ஆண்டவராகிய இயேசுவே, இதோ இந்த நேரம் இந்த எளிமையான ஜெபத்தின் மூலம் இவர்கள் யார் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்களோ இவர்கள் மீது இந்த விடுதலையை கொண்டு வரும். இந்த அசுத்தத்திற்கான வாசல் அடைக்கப்படட்டும், உங்களுக்கான வாசல் திறக்கப்படட்டும். நீர் இவர் வாழ்க்கைக்குள் நுழைந்து இவருடைய வாழ்க்கையில் உம்முடைய சமாதானம், சந்தோஷத்தை கொண்டு வர கேட்கிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லருமா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே இவருக்கு இந்த பதில் கிடைக்கட்டும். தேவி, உம்முடைய பிரசன்னத்திலே இவர் புதுப்பிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஆமென். இந்த நேரத்தில் விசுவாசிக்கிறீனா, தேவன் உங்களை இதை புதுப்பிக்கட்டும், பலப்படுத்தட்டும், வித்தியாசத்தை உங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தட்டும். ஒரு அருமையான சாட்சியை பாருங்க. அதன் பிற்பாடு மீண்டும் உங்களோடு தொடர்ந்து பேசுகிறேன். வணக்கம். என் பேரு கௌரி. நான் வந்து முதல்ல ஆலயத்துக்கு வந்து சும்மா தான் வர ஆரம்பிச்சேன். ஸோ ஜஸ்ட் சும்மா இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வர ஆரம்பிச்சேன். ஸோ நான் தொடர்ந்து வர நான் வந்து இந்த ஆலயத்தோட விசுவாசம் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது எப்படின்னா, இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஸோ நெறைய பேர் விடுதலை பெற்றாங்க அப்படின்ற ஒரு சாட்சி எல்லாமே நான் கேள்விப்பட்டேன். ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் எங்க வீட்ல வந்து எங்க அப்பா ரொம்ப குடிப்பாரு, சிகரெட் பிடிப்பாரு. அவர் வந்து ஒரு 30 வருஷமா அந்த பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. ஸோ அவரு ட்ரிங்க்ஸ பண்ணும்போது வீட்ல வந்து எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா எங்க அம்மாவ அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் பயப்படுவேன். அதனால வந்து எங்க அப்பாக்காக நான் பிரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். நான் வந்து அவருக்காக வந்து பர்ப்பஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். நான் சாக்ரிஃபைஸ் அதெல்லாம் பண்ணேன். ஸோ அது பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு அவர் மாறுறதுக்காக. ஆனாலுமே நான் வந்து அத நிறுத்தவே இல்ல. நான் வந்து தொடர்ந்து அவருக்காக போராட ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு பிரேயருமே என்னுடைய ஃபர்ஸ்ட் பிரேயர் வந்து நான் அவருக்காக தான் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அது நான் பண்ணதுக்கு அப்புறமா அவரு 2 வருஷம் கழிச்சு அவருக்கு வந்து ஒரு நோயானது வந்தது. அதாவது ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒரு அட்டாக்னால அவர் பாதிக்கப்பட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த அட்டாக்ல வந்து டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இனி வந்து அவர் வந்து உயிர் பிழைக்கிறது கஷ்டம், வாழ்றது கஷ்டம். ஸோ வந்து அவர் வந்து இறந்துடுவாரு. நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த லாஸ்ட் டே நைட் வந்து டாக்டர்ஸ் வந்து எங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. ஸோ சொன்னதுக்கு அப்புறம் எங்க மம்மிக்கு வந்து என்ன பண்ணனே தெரியல. நானும் வீட்ல இருந்து பிரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அம்மா தீர்மானிச்சாங்க, இந்த நிமிஷம் அவர் வந்து எனக்கு நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, நாங்க உங்கள ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து தீர்மானிச்சாங்க. ஸோ வந்து அப்பாவுமே வந்து அத ஏத்துக்கிட்டாங்க. எனக்கு நீங்க விடுதலையானது குடுத்தீங்க அப்படின்னா, நான் வந்து உங்கள ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பாவும் வந்து தீர்மானிச்சாரு. ஸோ வந்து அந்த நாள் நைட் போச்சு. ஒரு விடிய காலையில இருக்கும். ஒரு 3 ஆர் 4 அந்த டைம்க்கு வந்து டாக்டர்ஸ் வந்து டெஸ்ட் எடுத்தாங்க. திருப்பி எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாங்க. ஸோ எல்லா டெஸ்ட்டும் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கும்போது டாக்டர்ஸே வந்து சொல்றாங்க, ரொம்ப இது நம்ப முடியாத ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா, இவர் வந்து இறக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாரு. இப்படி பார்க்கும்போது அவருடைய இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப நெகட்டிவா இருந்திருக்கணும். ஆனா, அவருக்கு இப்ப எல்லாமே நார்மலான ஸ்டேஜ்ல இருக்கு. எல்லாமே சுகரும் சரி, பிபி எல்லாமே வந்து நார்மலான ஸ்டேஜ்ல இருக்கு. அவருக்கு வந்து இப்ப எதுவுமே இல்ல.
ஸோ வந்து ஒரு 2 நாள் வந்து அப்சர்வேஷன்ல வச்சுட்டு, நீங்க அவர வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரலாம். அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து அப்படி சொன்னாங்க. ஸோ அந்த நிமிஷம் வந்து என்னுடைய அப்பாவும், என்னுடைய அம்மாவும் வந்து முழுமையா தீர்மானிச்சாங்க. உயிருள்ள தேவன் வந்து நம்மள உண்மையாவே குணப்படுத்தியிருக்கார். அப்போ இந்த தேவன் கிட்ட நம்மளால விடுதலை பெற முடியும் அப்படின்னு சொல்லி, அவங்க 2 பேருமே வந்து ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. அவங்களும் வந்து சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் நாங்க ஃபேமிலியா சர்ச் வர ஆரம்பிச்சோம். ஆனா அதுக்கு எனக்குள்ளாக வந்து எப்பவுமே ஒரு பயமானது இருந்துச்சு. ஒரு ரொம்பவே பதட்டமா இருப்பேன். யார்கிட்டயாவது போய் பேசணும்னா ரொம்பவே பதட்டப்படுவேன், பயப்படுவேன். எனக்குள்ளாக வந்து ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா, இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தது. என் ஃபேமிலில கூட வந்து என்ன கம்பேர் பண்ணி பேசுவாங்க. ஸோ அப்படிலாம் பேசும்போது வந்து நான் வந்து அவங்க விளையாட்டுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு வந்து அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா நான் வந்து ரொம்ப டார்க் ஸ்கின்னா இருக்கிறதுனால. ஸோ வந்து அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் நான் ரொம்ப பயப்படுவேன். அப்புறம் வீட்ல வந்து நான் ரொம்ப கோவப்படுவேன். எங்க அப்பா, அம்மா எது சொன்னாலுமே ரொம்ப வந்து கோவப்படுவேன். அண்ணா கூட ரொம்ப சண்டை போடுவேன். ரொம்பவே கெட்ட வார்த்தை பேசுற ஒரு பெண்ணா தான் நான் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறமா நான் சர்ச் போக யூத் யூத் மீட்டிங் தான் நான் ரொம்ப இன்வால்வ்மென்ட்டா போக ஆரம்பிச்சேன். ஏன்னா அங்க தான் என்ன கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து பாஸ்டர்ஸ் வந்து ஒரு நாள் வருவாரு. ஸோ அவரு வரும்போதெல்லாம் வந்து நான் சம்டைம்ஸ் ஒளிஞ்சுப்பேன். ஏன்னா ஒரு ஆலயத்துக்கு வந்து என்ன இன்வைட் பண்ணுவாரு யூத் மீட்டிங்க்கு. ஸோ எனக்கு வந்து சம்டைம்ஸ் போக பிடிக்காது. அதனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்டின்னா, நான் வந்து போய் வீட்லயே போய் ஒளிஞ்சுகிட்டு, நான் வீட்ல இல்லன்னு சொல்லுங்க அப்டின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் திருப்பி தொடர்ந்து போக ஆரம்பிச்சேன். என் ஃப்ரெண்டு கூட வந்து அந்த சர்ச் தான். ஸோ அவங்களும் என்ன இன்வைட் பண்ணாங்க. அப்புறம் நானும் போக ஆரம்பிச்சேன். ஸோ நாங்க தொடர்ந்து போக வந்து பரிசுத்த ஆவி பத்தி பேசினாங்க. பரிசுத்த ஆவி பத்தி பேசும்போது, பரிசுத்த ஆவினா என்னன்னு எனக்கு தெரியல. சொன்னாங்க, "பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க சந்தோஷமா இருப்பீங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு நாள் ஆலயத்துல. பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ளயா? அது எப்படி ஒரு ஆவி எப்படி நமக்குள்ளாக வர முடியும்? அப்படின்ற ஒரு டவுட் அந்த கேள்வியானது எனக்குள்ளாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து சர்ச்சுக்கு போனேன். வெட்னஸ்டே சர்வீஸ்லாம் போக ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு நாள் வெட்னஸ்டே அன்னைக்கு நான் வந்து பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டேன். எப்படி பெற்றேன்னா, நான் எனக்குள்ளாக இருக்க அந்த தாழ்வு மனப்பான்மை அத எல்லாத்தையுமே நான் மாத்திக்கிட்டேன். ஆலயத்துல வந்து ஒரு நோக்கமானது ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து நான் அத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் அத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா நான் அதுல கலந்துக்கிட்டேன். ஸோ அதுல ஒவ்வொரு நாளுமே நான் வந்து என்ன ஆவிக்குரிய விதத்துல வந்து நான் என்ன தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அ அந்த ஒவ்வொரு நாளுமே வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமானதா இருந்தது. சொல்லப்போனா அந்த நாட்கள்ல மட்டும் தான் எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயங்களே எங்க வீட்ல நடந்தது. ஆனா, நான் அதுல எதுலயுமே வந்து இன்வால்வ் பண்ணவே இல்ல என்ன. ஸோ நான் வந்து முழுக்க முழுக்க நான் பரிசுத்த ஆவி தேடுறதுல மட்டும் தான் நான் ஃபோக்கஸா இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். ஸோ நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வர ஆரம்பிச்சேன். நான் எந்த சர்வீஸுமே நான் மிஸ் பண்ணாம வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டேன்னு சொல்லி நான் ரொம்ப தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். நான் வந்து ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அந்த நாட்கள்ல. எங்க வீட்ல ப்ராப்ளம் இருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு நபரா தான் இருந்தேன். எப்படின்னா, வெளியில சந்தோஷமா சொல்லல. எனக்குள்ளாக நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நான் ஒரு தவறானது செஞ்சேன். நான் அத செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் இங்க இல்ல. நான் வந்து வேலூர் போயிட்டேன். ஸோ, அப்போ வந்து எனக்கு ரொம்பவே கிளியரா தெரிஞ்சது. எனக்குள்ளாக பரிசுத்த ஆவி இல்ல. நான் பரிசுத்த ஆவிய இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. நான் வந்து என்ன நானே ரொம்ப தாழ்த்தக்கூடிய ஒரு நபரா இருந்தேன். அ யாராவது என்ன பார்த்தாங்க அப்டின்னா, "நீ ஏன் அவங்கள பார்க்குற? நீ இப்டி ஒரு தப்பு செஞ்சுட்ட. இப்டி தப்பு செஞ்சுட்டு நீ அவங்கள பார்க்கக்கூடாது. அவங்க ரொம்ப நல்லவங்க." அப்டின்ற ஒரு எனக்குள்ளாக ஒரு தாழ்வு மனப்பான்மைலாம் எனக்கு ரொம்ப ஏற்படுத்த ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு சரியா வந்து நான் தூங்கல அப்போ. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் ரொம்ப என் வீட்ல இருக்கவங்கள நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி, நான் ரொம்பவே வந்து என்ன நான் ரொம்ப கஷ்டப்படுத்திக்க ஆரம்பிச்சேன். ஸோ திருப்பி வந்து நான் சென்னை வந்தேன். நான் சென்னை வந்ததுக்கு அப்புறம், நான் வந்து திருப்பியும் நான் வெட்னஸ்டே வந்து நான் சர்ச் வர ஆரம்பிச்சேன். ஸோ நான் அப்படி வர ஆரம்பிச்சு நான் வந்து திருப்பி நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன். பரிசுத்த ஆவிய ஒரு தடவ நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா, திருப்பி வந்து அத பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற தெளிவான ஒரு சிந்தனை வந்து எனக்கு கிடைச்சது. அந்த வார்த்தைய வந்து நான் ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் நினைச்சிருந்தேன், பரிசுத்த ஆவி இருந்ததுக்கு அப்புறம் திரும்பி பெற்றுக்கொள்வது ரொம்பவே கஷ்டம். அது வந்து இனி கிடைக்குமா அப்படின்ற ஒரு டவுட் கூட எனக்குள்ளாக இருந்தது. ஆனா நான் திருப்பி வந்து நான்
திருப்பி நான் தியாகம் செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் தியாகம் செய்ய ஆரம்பிச்சேன். ஸோ வந்து திருப்பி நான் வந்து பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டேன். நான் என்னென்ன தவறுலாம் செஞ்சேனோ, அத நான் முழுமையா மாத்திக்க ஆரம்பிச்சேன். நான் வந்து ரொம்ப கோவப்படுவேன். அதே மாரி நான் ரொம்பவே பயப்படக்கூடிய ஒரு நபரா திருப்பி நான் அதுல இருந்தேன். நான் தப்பு பண்ணப்போ. ஸோ வந்து நான் திருப்பி அதுலருந்து நான் மாறுனேன். நான் மாறி, நான் இனிமே செஞ்ச தவற நான் இனிமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் மனம் திரும்பினேன். ஸோ நான் தவறு பண்ண எல்லார்கிட்டயுமே போய் நான் மன்னிப்பு கேட்டேன். அப்புறம் வந்து எங்க அப்பா, அம்மாவ வந்து நான் ரொம்பவே கோவப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பெண்ணா தான் நான் இருப்பேன். ஸோ அதுலருந்து நான் மாத்திக்கிட்டேன். அவங்க இத பண்ணாத அப்படின்னு சொன்னா, நான் அத பண்ணக்கூடிய நபரா இருந்தேன். ஸோ அத வந்து நான் மாத்திக்கிட்டேன் முழுமையா. அப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ நான் வீட்ல பண்ணக்கூடிய ஒரு சில ஆக்டிவிட்டீஸ பார்த்து, எங்க அண்ணா கூட அவன மாத்திக்க ஆரம்பிச்சான். நான் வந்து எங்க அப்பா, அம்மாவுக்கு மரியாதை குடுத்து பேச ஆரம்பிச்சேன். ஸோ அவனுமே நான் இப்படி பண்றத பார்த்து, அவனுமே மரியாதை குடுத்து பேச ஆரம்பிச்சான். ஸோ வந்து இதுக்கப்புறமா நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். நான் வந்து ரொம்ப தைரியமான ஒரு நபரா இருந்தேன். இப்போ என்னால ஒரு 1000 பேர் முன்னாடி நிக்க வச்சு பேச சொன்னா கூட, நான் தைரியமா பேசுவேன். அந்த ஒரு அந்த ஒரு பிரேவ்னஸ் எனக்குள்ளாக இருக்கு. அதே மாரி அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு சமாதானம் வந்து இப்ப வரைக்கும் எனக்குள்ளாக இருக்கு. அந்த பயம் அப்படின்றது எனக்கு ஒரு நாள் கூட வந்ததே இல்ல. எங்க வீட்ல எவ்ளோ பிரச்சனை நடந்தாலும் சரி, இப்ப கூட நான் தைரியமா தான் இருக்கேன். அந்த ஒரு சமாதானம், அந்த ஒரு நிம்மதி அப்படின்றது எனக்குள்ளாக இருக்கு. இப்போ வந்து நான் ஆலயத்துல வந்து தொடர்ந்து முன்னோக்கி வந்துட்டுருக்கேன். ஸோ என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா கூட என் கூட சேர்ந்து தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ நாங்க குடும்பமா வந்து இன்னும் வந்துட்டுருக்கோம். நாங்க தேவனுக்கு இன்னும் அதிகமா செய்றதுக்காக. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9386387338. நன்றி. எனவே மக்களே, உங்க இருதயமானது சுத்தமா வைத்துக் கொள்ளுங்க. அசுத்தம் நுழைவதற்கு வாசல்கள் அடைக்கப்பட்டதாய் இருக்கட்டும். தேவன் ஒருவருக்கு மட்டுமே வாசல் திறக்கப்பட்டதாய். வாசல் என்று சொல்லும்பொழுது நான் இந்த நினைவு கூறுகிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு ஒரு மிக அருமையான விசுவாசத்தினுடைய செயலில் நாம் இந்த இணைய போகிறோம். ஆம், சிங்கங்களின் வாசலிலே நாம் இந்த விசுவாசத்தினுடைய ஜெபத்தை செய்ய போகிறோம். சிங்கங்களுடைய வாசல். இந்த வாசலுக்கு இன்னொரு பெயரானது இந்த இடத்துல உண்டு. ஸ்தேவான் வாசல். தேவன் இந்த இடத்திலே விசுவாசத்தினுடைய பல நிகழ்வுகளுக்கு இந்த சுவரானது, இந்த வாசலானது சாட்சியாய் இருப்பதை குறிப்பிட்டிருக்கிறார். ஆம், இந்த வாசல் பல விசுவாசத்தினுடைய நிகழ்வுக்கான சாட்சி. உங்களுடைய விசுவாசமும் இடத்தில் தேவனால் கனம் செய்யப்பட முடியும். எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி கூட்டத்தில் எங்களோடு கூட்டத்தில் இணைந்திருங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையை அதி அற்புதமான விசுவாசத்தலை ஆசீர்வதிக்கும்படியாக. மக்களே, சோ இந்த நேரம் நான் உங்களிடத்திலிருந்து விடை பெறுவதற்கு முன்பாக ஒரு விசுவாசத்தினுடைய சாட்சியிலே தேவன் அதி அற்புதமானதை எப்படியாக இன்றும் செய்கிறவராய் இந்த இடத்துல இருக்கிறார். என யார் ஒருவர் அவரை நம்புகிறார்களோ அவர்கள் செழிப்பார்கள். எந்த செழிப்பு? எல்லா செழிப்பையும் உட்பட தேவன் உங்களுக்கான பதிலை கொண்டு வருவார். இந்த செழிப்பு எப்படியானது? இந்த ஆசீர்வாதம் எப்படியானது? தேவன் இன்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கும்படியாக இந்த சாட்சி எவ்வளவு பலனானது என்பதை பாருங்கள் இப்பொழுதே. என்னுடைய மனைவி வீட்டுக்கு வர நேரத்துல ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்து அவள் படுகாயமானாள். "14 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடுறா" அப்படின்னு சொன்னா. 14 நிமிஷம் கடந்துச்சு, வீட்டுக்கு வரல. அப்போ நான் என் மனைவிக்கு ஃபோன் பண்ணேன். யாரோ ஒருத்தர், ஒரு ஆண் ஃபோன் எடுத்து பதில் சொன்னார். எனக்கு ஒரு அதிர்ச்சியா இருந்தது. அவர் சொன்னார், "உன் மனைவி படுத்த படுக்கை ஆயிட்டாங்க." இந்த தகவலை கேட்ட உடனே என் ஆத்மா ஏதோ ஆனது போல் அந்த நேரம் மூச்சு இழுத்து விட்டு சொன்னேன். அவங்க, "நீங்க யாருன்னு?" கேட்டாங்க. "நான் அவருடைய கணவன்." நான் அவர்கிட்ட கேட்டேன், "நீங்க யாரு?" "நான் ஒரு பேராமெடிக்." அப்போ அவர் சொன்னார், "உங்க மனைவி ஒரு மோசமான கார் விபத்துல சிக்கிக்கிட்டாங்க. நாங்க அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு செல்றோம்." எப்போ நான் அங்க போனேனோ
நான் அங்க போய் பார்க்கும்போது, இந்த ஃபோட்டோல இருக்கிற மாரி, இந்த ஒரு தள்ளு வண்டியில, மரக்கட்டு தள்ளு வண்டியில, இந்த சூழ்நிலையில தான் அவங்க இருந்தாங்க. ஏன்னா, அவங்க இருந்த நிலைமை இன்குபேட்ல வைக்கப்பட்டிருந்தது. எப்படி? ஏன்னா, கார் விபத்து ஏற்பட்ட உடனே முகம் 2ஆ பிளந்தது. முகத்துல இடப்பக்கம் 12 விதமான எலும்பு முறிவு. அப்ப நான் பார்த்தேன், தலைப்பகுதி, நடுப்பகுதி 12 விதமான எலும்பு முறிவு. அவங்களுடைய புருவம் தள்ளி இந்த பக்கம் வந்தது. நரம்பு, அந்த சதை எல்லாமே வெளிய தெரிஞ்சது. 3 விதமான இருதய குழாய்கள் நின்று போனது. கடைசியா சொல்ல பார்த்தா, அதாவது அவங்க இறந்துட்டாங்க. நேர்மையா சொல்லணும்னா, அவங்களுக்கு இருந்தது 21 நிமிஷம் தான். 15 நிமிஷம் மருத்துவ இயந்திரங்கள் எல்லாமே நின்னு போயிடுச்சு. ஒரு நரம்பு மட்டும் துடிச்சுன்னே இருந்தது. அந்த சிபிஆர்ல ரேஞ்ச் ஆனது காட்டிக்கிட்டே இருந்தது. அப்போ அவங்கள நேரா ஆப்பரேஷன் செய்யக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இது ராத்திரி 11 மணிக்கு நடந்தது. என் பேர் மிலேனா. அடர்வாமாங்கிற ஸ்டேட் ஹாஸ்பிட்டலில் நான் தேட்டர் நர்ஸாக இருக்கேன். சான் பேட்ரோங்கிற ஒரு இடத்துல நடந்த கார் ஆக்சிடென்ட் மூலமாக ஒரு பேஷண்ட் நடுராத்திரி நமக்கு இந்த இடத்துல வரப்போகிறாங்கங்கிற செய்தி எங்களுக்கு அப்போ தான் கிடச்சிது. அந்த பேஷண்ட் இருந்த நிலைமை ரொம்ப மோசமாக இருந்ததுன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அவங்க வந்த விதத்தை பார்க்கும்போது அவங்க உயிர் வாழ்கிறதுக்கான நம்பிக்கை கூட அவ்வளவா இல்லை. ஆப்பரேஷன் செய்யக்கூடிய நேரத்துல அவங்க சொல்லியிருந்தாங்க, முகத்த தெச்சிருக்கிறோம். ஏன்னா, முகம் 2ஆ பிளந்திருந்தது. இப்படிதான் இருந்தது. அவங்களுடைய முகம் இப்படிதான் தெச்சிருந்தாங்க. ஏன்னா, மருத்துவர் சொன்ன வார்த்தை, 1% மட்டும் தான் இவங்களால இருக்க முடியும். ஒருவேளை அத அவங்களால சமாளிக்க முடியலன்னா, அவங்களுடைய கதை முடிஞ்சது. எப்போ ஆப்பரேஷன் முடிஞ்சதோ, இப்படியே தான் நான் அவங்கள பார்த்தேன். அங்க போனேன். ஐசியூக்குள்ள. உள்ள போய் பார்க்கும்போது, இது இவங்க தானா என்னால ஞாபகப்படுத்தவே முடியல. அன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஆச்சரியமா இருந்தது. எனக்கு கவலையா இருந்தது. என்ன நர்ஸ் கேட்கும்போது, "உங்களுக்கு பசங்க இருக்காங்களா?" நான் சொன்னப்போ, "எனக்கு பொண்ணு இருக்காங்க." என்னுடைய மனைவி தல அசைச்சு வேதனையா இருந்தாங்க. "உங்களால பேச முடியல." நான் நெனச்சேன், என் மனைவி இறந்துட்டானா, இனிமே நான் தான் என் பொண்ணுக்கு. ஒவ்வொரு முறை நான் போய் பார்க்கும்போது, என்னுடைய மனைவிய ஐசியூல கோமா ஸ்டேஜ்ல இருந்தாங்க. மருத்துவர் சொல்ற வார்த்தை, அவங்களால உயிர் பிழைக்கவே முடியாது. நான் பெற்றுக்கொண்ட மருத்துவ ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, இங்க சொல்லப்பட்ட பிரகாரம், இந்த பேஷண்ட் ஒரு கார் விபத்தில் சிக்கிக்கொண்டார். ஆகஸ்ட் மாசம் 2021 மிகப்பெரிய படுகாயத்தில் இவர் முகத்தில் காயப்பட்டார். தற்செயலாய் அவருடைய முகத்தை தேய்த்திருக்கிறோம். அவர் பிழைக்க முடியாது. இந்த செய்தி தான் எனக்கு கிடைச்சது. எப்போ நான் என்னுடைய மனைவி அந்த சூழ்நிலையில பார்த்தேனோ, தேவன் என்கிட்ட பேசினார். பீடம் மட்டும் தான் இதை சரி செய்ய இயலும். அந்த வார்த்தை எனக்குள்ள பலமா கேட்டுச்சு. எப்போ விபத்து நடந்ததோ, எல்லாருமே கை விட்டுட்டாங்க. ஆனா என் பீடத்தின் மேல நான் போனேன். நான் கீழ்ப்படிஞ்சேன். அந்த நேரம் தியாகம் கூட நான் இன்னும் ஆயத்தப்படுத்தல. நான் அங்க போனேன் முழு மனதோட, உறுதியா. நான் அந்த நேரம் என்னுடைய மனைவிய மாத்த விரும்புறேன். ஏன்னா, எந்த அளவுக்கு நான் செலவுகள் செய்திருந்தாலும், இது அவங்கள குணப்படுத்தாது. 1% மட்டுமே தான் அப்படின்னு சொன்னாங்க. நான் நம்பிக்கை விடல. ஆண்டவருடைய பீடத்தின் மேல நான் ஏறினேன். அப்போ நான் தேவன்கிட்ட பேசினேன். தேவன்கிட்ட சொன்னேன், "நான் இன்னொரு கல்யாணம் பண்ண விரும்பல ஆண்டவரே. இந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு திருமணம் ஆகி 27 வருஷம். 2 பசங்க இருந்தாங்க. எப்படி இந்த வாழ்க்கைய நான் விடுறது? நான் இன்னொரு திருமணம் செய்ய விரும்பல. எனக்கு என்னுடைய மனைவி தான் வேணும்னு தீர்மானிச்சேன்." அந்த வாரம் நான் தியாகம் செஞ்சேன். அந்த நேரம் என்னுடைய மனைவி இன்னும் கோமால தான் இருந்தாங்க. என்னுடைய மனைவி இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசல. அவங்களால வாய திறந்து கூட எதுவும் சொல்ல முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு,
என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க இருதயம் துடிக்க ஆரம்பிச்சது. என்னுடைய மனைவிக்கு 2 சகோதரர்கள் இருந்தாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அப்போ நான் அவங்கள பார்க்கும்போது, ஒரு பதட்டத்தோட ஒரு மாரியா இருந்தாங்க. அப்போ நான் வந்து கேட்டேன், "என்ன நடக்குது? ஏதாவது நீ என்கிட்ட சொல்ல விரும்புறியா?" அப்போ அவங்க சொன்னாங்க, "நான் சொல்றத நீ கேட்க ரெடியா இருக்கிறியா? நான் என்ன சொல்லப் போறேன்ட்டு." "பரவால்ல சொல்லு" அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன். இதுதான் அந்த செய்தி. நான் இங்க இருக்கேன். நான் இங்க இருக்கேன் பாஸ்டர் உயிரோட. 18 நாளுக்கு அப்புறமா தான் நான் கண் விழிச்சேன். எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. நான் எங்க இருக்கேன்னு தெரியல. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் மறு உத்தரவு கொடுத்த பிற்பாடு, எனக்கு அந்த நேரத்துல சாப்பிடணும்னு மட்டும் தான் தோணுச்சு. நான் அதுக்காக ஏங்கிக்கிட்டு, கத்திக்கிட்டே இருந்தேன். எனக்கு உணவு வேணும், தண்ணி வேணும். ஆனா என்னால சாப்பிட முடியாது. ஏன்னா எனக்கு ட்ரக்கியாஸ்டமிங்கிற சுவாச டியூப எனக்காக செலுத்தியிருந்தாங்க. ஆனா நான் சாப்பிட விரும்பினேன். எனக்கு தண்ணி வேணும், எனக்கு சாப்பாடு வேணும். அந்த தருணத்துல தான் எனக்கு மயக்கம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாச்சு. இன்டியூபேஷன்ல வச்ச என்னோட டியூப எடுத்துட்டாங்க. வெறும் ட்ரக்கியாஸ்டமிங்கிற டியூப் மட்டும் எனக்குள்ள வச்சிருந்தாங்க. சிகிச்சை முறைகள் எனக்குள்ள பலன் அளிக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு, எனக்கு தண்ணி குடுக்க ஆரம்பிச்சாங்க. அதற்கு மேற்கொண்டு நான் செல்ல ஆரம்பிச்சேன். 3 வருஷ காலமா அவங்கள தொடர்பு கொள்ளக்கூடிய எந்த விதமான தகவலும் எங்ககிட்ட கிடையாது. அவங்கள பத்தி செய்திகள் எனக்கு தெரியும். நான் கேட்டிருக்கேன். ஆனா அவங்களுடைய தொடர்பு தகவல் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா இப்போ நான் அவங்கள நேரடியாவே பார்த்தேன். இது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. மேலும் அவங்க நல்லபடியா சாதாரணமா எல்லார போல வாழ்றாங்கங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்க எப்படி மக்கள பார்த்துக்கிறோமோ, அந்த மாதிரி இன்னைக்கு அவங்க மக்கள பார்த்துக்கிறவங்களா இருக்காங்க. எங்களால உறுதியா சொல்ல முடியும். இந்த பேஷண்ட் உண்மையாவே தேவனுடைய அதிசயத்தினால உயர்த்தப்பட்டவங்களா இருக்காங்க. இன்னைக்கு நான் இங்க இருக்கேன். என்னுடைய குடும்பத்தாரோட இருக்கேன். என் கணவரோட இருக்கேன். இன்னைக்கு என்னுடைய உண்மையான மகிழ்ச்சி, சந்தோஷம் என்னன்னா, ஆலயத்துக்குள்ளாக இருக்கிறது மட்டும்தான். எங்களால ஆண்டவராகிய இயேசு என்ன அவங்க வாழ்க்கையில செய்ய முடியுங்கிறத மக்களுக்கு சொல்ல முடியுது. அவங்க அத நம்புனாங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கைய முழுமையா அர்ப்பணிப்பாங்க. இன்னைக்கு நான் இருக்கிற விதத்த பார்த்து அத ஏத்துக்கணும்னா, உண்மையாவே கடினமா இருக்குங்கிறத நான் உணர்ந்திருக்கேன். ஆனா, இப்ப நான் கண்ணாடிய பார்க்கும்போது, "நீ ரொம்ப அழகா இருக்கன்னு" நான் சொல்லுவேன். ஏன்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்காரு. அவர் தான் என்னை இந்த விதத்துல உணர வைக்கிறாரு. சில நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய கணவர் கேலி செஞ்சு சொன்னாரு, "இங்க பாரு, உனக்கு இங்க ஒரு கண்ணு கிடையாது. ஆனா பரலோகத்துல உனக்கு 2 கண்களும் இருக்கும்னு" சொன்னாரு. இது உண்மை. எனக்கு 1% உயிர் வாழ தான் வாய்ப்பு இருந்தது. மேலும் என் குடும்பத்தார் இடத்துல சொல்லியிருந்தாங்க, இறுதி சடங்குல வைக்க திறந்த வழியா இருக்கிறதுக்காக என்னுடைய முகத்த தைப்பாங்கன்னு. அந்த 1% வாய்ப்ப மட்டும் தான் நாங்க பீடத்து மேலாக வைத்தோம். மேலும் 100% விசுவாசத்த நாங்க பீடத்து மேல வைத்தோம். இன்னைக்கு அது 1000% எங்களுக்கு பதில் அளிச்சுக்கிட்டு இருக்கு. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9386387738. நன்றி. எனவேதான் மக்களை ஒவ்வொரு நாளும் தெய்வன் நம்ம இடத்திலிருந்து கேட்கிறதை கொடுக்கிறவராய் இடத்துல இருக்க வேண்டும். இந்த சாட்சியை நீங்க இந்த இடத்துல பார்த்தது போல இந்த நபர் ஏறக்குறைய தன்னுடைய வீட்டை, தன்னுடைய வீட்டாரை, தன்னுடைய மனைவியை இழந்திருக்க வேண்டும். ஆனா விசுவாசத்திலே தேவன் இவருக்கு என்ன செய்தார் பார்த்தீங்களா? கடினங்கள் வரலாம், பிரச்சனைகள் இடத்தில் வரலாம். தேவன் அவர் வார்த்தையில சொன்னது போல எல்லாவற்றிலும் நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த நபர் தேவனுக்கு உண்மைத்தன்மையாய் இருந்து தன் விசுவாசத்தை செயல்படுத்தியதனாலே பலனை பெற்றார். இந்த பலன் உங்களுக்கும் இருக்கட்டும். உங்களுடைய சூழ்நிலையை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களுடைய மகனை குறித்து, கணவரை குறித்து, உங்களுடைய வீட்டை குறித்து, உங்களுடைய பண வாழ்க்கை குறித்து கவலைப்பட்டு அழுது கொண்டிருக்காதீர்கள். உங்களுடைய அழுகையை நிறுத்துங்கள். தேவனிடத்திற்கு வாங்க. தேவன் உங்களுக்கு உதவியானதை செய்ய முடியும். குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் இன்னும் பல காரியங்களை இந்த இடத்தில் கற்றுக் கொடுக்க இருக்கிறோம். நீங்கள் விசுவாசத்திலே எங்களோடு இடத்தில் இணைந்திருக்கலாம். பாஸ்டர், நான் முகவரி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் தேவனால் வழி நடத்தப்பட முடியும். அவர் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார். வெறும் வார்த்தை மட்டுமல்ல, அது எவ்வளவு நிஜம் என்பதை நீங்களே வந்து அனுபவித்து பாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாளை நிகழ்ச்சியிலே சந்திக்கிறேன். இயேசுவின் பெயராலே.